ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஸ்டோரி ஏபிஐயில் உள்ள ஒரு லிங்க்கில் உள்ள டேட்டாவை எப்படி நம்மளோட கன்சோலில் பிரிண்ட் பண்ண வைக்கிறது ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நான் இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே ஃபெச் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் என்ன வச்சுருக்கோன்னா, ஜஸ்ட் கெட் டேட்டாங்கிறது என்னோட காம்பனண்ட்டோட நேமு. சரியா? இந்த டிப்புக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஒரு h1 டேக் ஹவு டு ஃபெச் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ யூசிங் ஃபெச் மெத்தட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீடியோவில் படிச்சோம் இல்லையா, யூஸ் எஃபெக்ட், அதையுமே நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு நான் ரெண்டு புக்கையுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கான்ஸ்டில் டேட்டா செட் டேட்டா அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டேட்டா செட் டேட்டா இனிஷியல் வேல்யூ அதில் நான் எம்டி அரேவை செட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியல் வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கோம், எம்டி அரே அப்படிங்கிறத செட் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் யூஸ் எஃபெக்டை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படின்னா யூஸ் மேலே எடுத்துக்குமா, ஓகே, யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த யூஸ் எஃபெக்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் ஃபெச். ஃபங்க்ஷன் நேமு ஃபெச் ஏபிஐ அப்படின்னு நேம் வச்சுப்போம். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்ட் ஃபெச் ஏபிஐ. ஓகே, இதில் என்ன பண்ணுவோம், ஃபெச் ஏபிஐ. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெச் ஏபிஐக்குள்ளே நான் ஒரு ட்ரை பிளாக் செட் பண்ண போகிறேன். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுவோம். ட்ரை பிளாக்கில் ஃபெச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரையில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபேக் ஸ்டோரி ஏபிஐ இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த லிங்க்ல உள்ள டேட்டாவை நான் கெட் பண்ணேன். ஓகே, இதுதான் என்னோட ஏபிஐ லிங்க்கு. இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் இருக்குது. இந்த டீட்டெயிலை தான் நான் கெட் பண்ண போகிறேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபெச் டேட்டாவை கொடுத்துருவோம். அகைன் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபெச் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த ரெஸ்பான்ஸுங்கிற வேரியபிளில் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸை என்னவோ மாற்றுறேன், ஜேசானாக மாற்றணும். ஏன்னா ஃபெச் மெத்தட் வந்து டைரெக்டாக மாறாது, நம்ம மேனுவலாக தான் என்ன பண்ணுவோம், அந்த ஜேசானாக மாற்றி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்டில் ஜேசான் டேட்டா அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேவா? இது ஜேசான் டேட்டாவாக மாறிடுச்சு அப்படின்னா console.logல ரெஸ்பான்ஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜேசான் டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். ஓகே, அகைன் இங்கே கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறேன், கேட்ச். இந்த கேட்சில் சம்திங் எரர் அப்படின்னு எனக்கு console.logல நான் என்ன பண்ணிக்கிறேன், எரர் அப்படின்ற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ போயிட்டு என்னோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எரர் தான் இருக்குது. ரெஸ்பான்ஸ் டைப் எரர், ரெஸ்பான்ஸ்.json இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கா. ஏன்னா அந்த லிங்க்லேட்டு ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு முன்னாடியே அது என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால இந்த மாதிரி இஷ்யூ வரும். நம்ம அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அசின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவைட் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவைட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லிங்க்லேட்டு டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது ஜேசானாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ போய் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுது. அதில் உள்ள டேட்டா எனக்கு இங்கே ஷோ ஆகுதா, இந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ள உள்ள டேட்டாவும் நம்ம நெக்ஸ்ட் யூஐல கெட் பண்ணுவோம். அது மேப் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை என்னோட செட் டேட்டாக்குள்ளே நான் செட் பண்ணுவேன். செட் டேட்டாக்குள்ளே இந்த ஜேசான் டேட்டாவை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நேரம் எங்கே வந்துடும், என்னோட டேட்டாவுக்கு அப்டேட் ஆகும்.
இந்த டெஸ்ட் மெத்தட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், console.logல என்னோட டேட்டா அப்படின்னு இங்கே என்னோட டேட்டா இப்போ தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்து ரெஸ்பான்ஸ் டேட்டான்ற ஒரு டேட்டா ப்ரெஸ் பண்ணி இப்போ ரெஸ்பான்ஸ் டேட்டா அந்த டேட்டாங்கிறது அந்த டேட்டாவில் அப்டேட் பண்ண வேல்யூ. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை கேட்சில் எப்படி வந்து ஒரு ஏடிஎம் இன்ட்டு கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கிளியராக பார்த்தோம். ஓகேவா? இதை நெக்ஸ்ட் யூஐயில் ஈஸியாக பண்ணிடலாம். மேத் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக யூஐயில் ரெண்டர் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.